ஹாய் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன். இன்று கொஞ்ச நேரம் உங்களுடன் பேசப் போகிறேன். ஒரு சில வினாடிகள் அவ்வளவுதான். அதாவது இன்னைக்கு என் மனதில் உதயமானதை மட்டும்தான் உங்கள்ட்ட பேசப் போகிறேன். வேற எதையும் பேசப் போவதில்லை. எப்படி எப்படிலாம் என் மனதில் உதயமாகிறது என்பதை நான் கொஞ்சம் உங்களுடன் தெரிவித்துக் கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அவ்வளவுதான். அதாவது மனிதனுக்கு அ சாவே இல்ல அப்படின்லாம் சொல்றாங்க. அப்படி சாவே இல்லைன்னு சொல்லும்போது, அவனுடைய பழைய நினைவுகள்லாம் அவனுக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படும்ல. அந்த சூழ்நிலையில் எப்படி நாம அதை எடுத்துக்கொள்ள முடியும்? நீங்க நல்லா யோசனை பாருங்கள். மரணம் என்று ஒன்று இருக்கிறது. அது இந்த உடலுக்கு மட்டும்தான். மனிதனுடைய ஆத்மாவுக்கு மரணம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அப்படி இருக்க காலகட்டத்துல, இந்த ஆத்மா மீண்டும் ஒரு உடலை பெறும்போது, அவருக்கு பழைய நினைவுகளும் கண்டிப்பா வரவேண்டிய சூழல் ஏற்படும்ல. அந்த சூழ்நிலையில் யாருக்குமே அந்த நினைவுகள் வந்ததே இல்லை. அப்ப இந்த புதிய உடல் கிடைக்கும் போது, இந்த புதிய உடலுக்கான புத்தியை மட்டும்தான் வேலை செய்கிறது என்று பழைய நினைவுகளுக்கு, பழைய ஜென்மங்களுக்கு போவதற்கு யாருக்கும் அதிகமான சக்திகள் கிடைக்கவே இல்லை. 1000ல் 1, கோடியில் 1, லட்சத்தில் 1 யாருக்காவது ஒருவருக்கு மட்டும் அந்த நினைவுகள் வருகிறது. அது தெய்வ ஆத்மாக்கள் என்று கூறும் அளவுக்கு அவனுடைய சக்தியும், அவனுடைய புத்தியும், அவருடைய செயலும் நடக்கிறதுனால, நம்ம அவர்களுக்கு அந்த மாரி சொல்லை நாம எதிர்பார்த்துக் கொள்கிறோம். நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். என் மூளைக்கு எட்டியதை நான் கூறுகிறேன். இந்த புண்ணிய பூமி, இந்த புண்ணிய பூமியில் மட்டும்தான் இந்த மாயைகள் அதிகமாக நிறைந்து இருக்கிறது. இந்த மாயையாகப்பட்ட இந்த மயக்கத்தில் நாம மீண்டும் பிறக்கும் போது நம்முடைய பழைய நினைவுகள்லாம் மறந்து புதிய ஒரு செயல்களை செய்வதற்காக இந்த புண்ணிய பூமி நம்மை பயன்படுத்துகிறது, திறமைப்படுத்துகிறது, செயல்படுத்துகிறது. ஒவ்வொரு காரியங்களையும் ஒவ்வொன்றையும் நினைத்து நினைத்து பார்க்கும் போது மீண்டும் மீண்டும் புதியதாக செய்ய என்று சொல்லி சொல்லி இந்த பூமி தாய் நம்மளை மாயத்தில் வைத்திருக்கிறது. நான் உங்கள் நண்பன், உங்களில் ஒருவன். இன்று போய் நாளை வருகிறேன். கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்கள். இதுக்கு ஒரு கதையும் இருக்கிறது. இந்த மாயத்துக்கு ஒரு கதை இருக்கு. அதுக்கு நேரமில்லை. ஒரு நேரத்தில் நான் கூறுகிறேன். இன்று போய் நாளை வருகிறேன். நன்றி, வணக்கம்.